வெல்கம் டு அவர் சேனல் மேத் த மாஸ்டர். இன்றைக்கி நம்ம ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அண்ட் இது ரொம்ப சிம்பிளான டாபிக், பேசிக்கான டாபிக், ஆனால் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு டாபிக். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேத் பேசிக் சைன் ரூல்ஸ். அதாவது சயின்ஸை வச்சு நம்ம மேக்ஸில் பார்க்குற அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதிலலாம் நம்ம மைனஸும் சேர்ந்து வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் அந்த மாதிரி நிறைய நமக்கு எடுக்கும் இல்லையா சைன். ஸோ அந்த சைன்ஸ் வச்சு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனை மேக்ஸில் நம்பர்ஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற அதோட ரூல்ஸ் தான் இன்றைக்கி நம்ம ஒரு ஷார்ட் வீடியோவாக பார்க்க போகிறோம். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நான் ரொம்ப பேசிக்கான நம்பர்ஸ் வச்சு தான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 6 + 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் 6 + 2? 6 + 2 = 8. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சேம் வே 2 + 6 அப்படின்னா 2 + 6 நமக்கு இது சேம் 8 தான் ஆன்சராக வரும். திஸ் ஆல்சோ மோஸ்ட் ஆஃப் அஸ் நோ, எவ்ரிபடி நோஸ் திஸ். அண்ட் சேம் வே 6 - 2 = என்ன? 6லேருந்து 2 போயிடுச்சுன்னா ரிமைனிங் we have 4. சேம் வே இப்போது 2 - 6 = என்ன? 2 - 6ன்னும் போது 2 இருக்குது நம்ம கையில். ஸோ we have 2 in our hand. ஸோ 2லேருந்து 6 போனோம் அப்படின்னா 2லேருந்து 2 தான் மேக்ஸிமம் போகும், அதுக்கு மேலே போகாது. ஏன்னா 2ங்கிறது ஸ்மால் நம்பர், 6ங்கிறது பிக்கர் நம்பர், லார்ஜர் நம்பர் தேன் 2. ஸோ ஒரு சின்ன நம்பர்லேருந்து ஒரு பெரிய நம்பர் எப்படி போகும்? யூஷுவல் சப்ராக்ஷனாக இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்க நம்பர்லேருந்து நம்ம பாரோ பண்ணுவோம், ரைட்டுங்களா? இஃப் இட்ஸ் 2 digit நம்பர், இப்போ இது 12 இருந்ததுன்னா 2லேருந்து 6 போகாது. ஸோ 1லேருந்து நம்ம பாரோ பண்ணி பாரோயிங் ப்ராசஸ் ஆகும். பட் ஹியர் இங்கே பாரோ பண்ணுறதுக்கு எந்த நம்பரும் இல்லை. வி ஜஸ்ட் ஹேவ் த கொஷின் ஆஸ் 2 - 6. ஸோ 2 - 6 அப்படின்னும் போது இந்த இடத்துல ஆன்சர் என்ன வரும்? இந்த மாதிரியான சம்ஸ் நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இதே 6 - 2 4ங்கிற மாதிரி 2 - 6 4 அவ்வளோதான். எப்படி இருந்தாலும் மைனஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் அஸ் வில் நாட் நோட்டிஸ் திஸ். இந்த மைனஸுங்கிறது 6க்கு தான் இருக்குது, 2க்கு இல்லை. பட் நம்ம நார்மலாக 6 - 2வும் 2 - 6ம் சேம் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் இப்படி நம்ம எக்ஸாம்பிள் 4ன்னு போடுவோம். அண்ட் வி வில் கெட் தட் as wrong. ஏன் அது ராங், ஆக்சுவலாக இங்கே என்ன ஆன்சர் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதே சைன்ஸ் வச்சு அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கு இருக்க ரூலை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ரூல் பார்த்திங்கன்னா 2 ரூல் தான். ஃபர்ஸ்ட் இப்போ சேம் சைன் இருந்தால் என்ன ரூல், அண்ட் டிஃபரெண்ட் சைன் இருந்தால் என்ன ரூல் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது என்ன சேம் சைன் டிஃப்ரெண்ட் சைன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சைட்டில் தரேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 6 + 2 நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளே நான் எடுத்துக்கிறேன். 6 + 2 அண்ட் தென் -6 - 2 இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அதாவது நான் எடுத்துருக்க நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 6 and 2. ஸோ 6 and 2 ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. இங்கே 6க்கு முன்னாடி நமக்கு எந்த நம்பருமே கிடையாது. 6க்கு முன்னாடி எந்த நம்பருமே இல்லை அப்படின்னா இட் மீன்ஸ் தட் இட் இஸ் ப்ளஸ். எதுவுமே இல்லைனா ப்ளஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ 6 2 ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது, 6 2 ரெண்டுமே மைனஸ் இருக்குது. ஸோ 2 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். போத் த எக்ஸாம்பிள்ஸ் நம்பர்ஸ் ஆர் 6 and 2. நம்பர் சேம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சைன் பார்த்தீங்கன்னா சேம் சைன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டுமே ப்ளஸ் இருக்குது, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டுமே மைனஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேம் சைன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சேம் சைனுக்கு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட் அண்ட் புட் த சேம் சைன், ஆட் அண்ட் சேம் சைன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடிஷன் அண்ட் சேம் சைன், என்ன சைன் இருக்கோ அதை அப்படியே போடணும். இப்போ என்ன அப்படிங்கிறத நான் சைடில் கொடுத்த எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு 6 + 2 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் சைனாக இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு ரூல் தான், 6 + 2. ஸோ போத் ஆர் சேம் சைன். ஸோ இன் தட் கேஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 6 and 2 ஆட் பண்ணால் நமக்கு 8ங்கிறது ஆன்சராக வரும். அண்ட் சைன் பார்த்தீங்கன்னா சேம் சைன். இப்போ இந்த கொஸ்டினில் என்ன சைன் இருக்குது? ப்ளஸ்ஸு. ஸோ அதே ப்ளஸ் தான். ப்ளஸ் நம்ம போட்டாலும் போடலனாலும் சேம் தான். ஸோ வெறும் 8 போட்டாலும் அந்த இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா -6 - 2. ஸோ -6 - 2 பார்க்கும்போது ரெண்டுமே மைனஸ் மைனஸ், ஸோ சேம் சைனாக இருக்குது. ஸோ சேம் சைன்னும் போது வி வில் ஆட். ஸோ 6 and 2 நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 8 அப்படிங்கிற ஆன்சர் வரும். அண்ட் நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன? சேம் சைனை போடணும். ஸோ சேம் சைன் இந்த கொஷனில் சேம் சைன் என்ன இருக்குது?
ரெண்டு நம்பருக்குமே நமக்கு இருக்க சைன் மைனஸ். ஸோ இப்போ ஆன்சரில் மைனஸ் போடுவோம். ஸோ 6 + 2 8 -6 - 2 will give us -8. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், சேம் சைனுக்கான கண்டிஷன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் சைனுக்கு என்னன்னு பார்ப்போம். ஸோ சேம் சைனுக்கு ஆட் பண்ண மாதிரி டிஃப்ரெண்ட் சைனுக்கு we have to subtract பண்ணிவிட்டு இங்கே ஆட் மாதிரி இங்கே சப்ராக்ட் வரும். அண்ட் சைன் இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் நம்பர் சைன். நம்ம இங்கேயுமே கிரேட்டர் நம்பர் சைன் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் இங்கே ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் ரெண்டுமே சேம் சைன் தான் இருக்குது. ஸோ நம்ம கிரேட்டர் நம்பர் சைன் எடுத்தாலுமே அது அதே சைன் தான் வரும். ஸோ உங்களுக்கு இது சேம் சைன் ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்குன்னா யூ கேன் ஹேவ் இட் as add and greater number sign. சேம் சைன் இருந்தால் add and greater number sign. டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் subtract and greater number sign. அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த செகண்ட் கண்டிஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம இங்கே பார்த்த மாதிரி இப்போ டிஃப்ரெண்ட் சைனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இதே 6 and 2 டிஃப்ரெண்ட் சைன் வச்சு இங்கே போடுறேன். இப்போது டிஃப்ரெண்ட் சைன் ஃபஸ்ட்டு வந்து நான் 6க்கு மைனஸ் போட்டு 2க்கு ப்ளஸ் போடுறேன். அடுத்த எக்ஸாம்பிள் 6க்கு ப்ளஸ் போட்டு 2க்கு மைனஸ் போடுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா -6 + 2. ஸோ -6 + 2 இஸ் 6க்கு மைனஸ் இருக்குது, 2க்கு ப்ளஸ் இருக்குது, ரெண்டுமே ஆப்போசிட் சைன், அதாவது டிஃப்ரெண்ட் சைன். டிஃப்ரெண்ட் சைன்னா we have to subtract. ஸோ சப்ராக்ட் பண்ணோன்னா 6 and 2 நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது சைனை விட்டுறணும், ஜஸ்ட் நம்பர் மட்டும் எடுத்துக்கிறோம். 6 2 ரெண்டுத்தில் வந்து சப்ராக்ட் பண்ணால் 6லேருந்து 2 போயிடுச்சுன்னா we have 4. ஸோ சப்ராக்ட் பண்ணிடுறோம். அண்ட் சைன் என்ன போடணும், கிரேட்டர் நம்பர் சைன். ஸோ இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் கிரேட்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா 6 அண்ட் அதோட சைன் மைனஸ். ஸோ therefore the answer will be -4. இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். 6 - 2 எங்கேயுமே ஒன்று ப்ளஸ் இருக்குது, ஒன்று மைனஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் சைன் வரும்போது we will subtract. ஸோ 6 and 2 சப்ராக்ட் பண்ணும்போது ஆன்சர் 4. அண்ட் தென் கிரேட்டர் நம்பர் சைன் போடுறோம். இது ரெண்டில் பெரிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6. அதோட சைன் பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த ப்ளஸ்ஸை நான் முன்னாடி போடுறேன். முன்னாடி போட்டாலும் போடலனாலும் இட் இஸ் ப்ளஸ். ஸோ therefore ஆன்சர் இஸ் 4. ஸோ இதுதான் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கு சைன் வச்சு வர்றது. சேம் சைனா ஆட் அண்ட் புட் த சேம் சைன். இல்லைனா சேம் சைன் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ரிமெம்பர் திஸ் as கிரேட்டர் நம்பர் சைன். ஸோ ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சேம் சைன் டிஃப்ரெண்ட் சைன் ரெண்டு கண்டிஷன் இருக்குது. சேம் சைனுக்கு யூ வில் ஆட் அண்ட் புட் த கிரேட்டர் நம்பர் சைன், ஆர் சேம் சைன் எப்படியும் சேம் தான் இருக்கும். அண்ட் தென் டிஃப்ரெண்ட் சைனுக்கு சப்ராக்ட் அண்ட் புட் த கிரேட்டர் நம்பர் சைன். ஸோ இதுதான், இதை வச்சு we can do this. நான் சேம் நம்பர் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ உங்களுக்கு கம்பேர் பண்ணி உங்களுக்கு இது என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்க ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ இதே சைன் வச்சு மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு எப்படி இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரீவியஸாக அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கு பார்த்த மாதிரி now we are going to see multiplication and division. ஸோ நம்ம வந்து அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கு ரெண்டு கண்டிஷன் பார்த்தோம். அதாவது சேம் சைன் டிஃப்ரெண்ட் சைனுங்கிற கண்டிஷன் பார்த்தோமோ. ஸோ இப்போ அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கும் we have the same conditions. அதாவது சேம் சைன் ஒரு பக்கம், டிஃப்ரெண்ட் சைன் ஒரு பக்கம். ஸோ அங்கேயும் அதே பார்த்தா இப்போ இங்கேயும் அதே தான் இருக்குது. ஸோ அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் சேம் சைன்னா we will add and put the same sign. அதுவே வந்து டிஃப்ரெண்ட் சைன் வரும்போது we will subtract and put the greater number sign. Now multiplication and divisionக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சேம் சைன் அப்படின்னும் போது எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 6 × 2 இல்லை அதே சேம் சைனில் -6 × -2 மல்டிப்ளிகேஷனுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி டிவிஷனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6 ÷ 2 or else மைனஸ் எடுத்துக்கும் போது -6 ÷ -2. ஸோ இது எல்லாமே வந்து சேம் சைன் வச்சு நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் ரெண்டுமே ப்ளஸ் இருக்குது, செகண்ட் எக்ஸாம்பிள் ரெண்டுமே மைனஸ் இருக்குது, தென் தேர்ட் எக்ஸாம்பிள் ரெண்டுமே ப்ளஸ் இருக்குது, அண்ட் தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ரெண்டுமே மைனஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 வந்து மல்டிப்ளிகேஷன், நெக்ஸ்ட் 2 டிவிஷன். எல்லாத்துக்கும் காமனான இதுதான். ஸோ ரூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சேம் சைனுக்கு we will get the answer as plus. ஸோ சேம் சைன் நமக்கு வந்ததுன்னா ஆன்சரில் ப்ளஸ் வரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா 6 into 2, 6 2s are 12 அண்ட் இது ரெண்டுமே வந்து நமக்கு வந்து சேம் சைனாக இருக்குது. ஸோ ப்ளஸ் தான், ப்ளஸ் போட்டாலும் போடலாம் சேம் தான். சேம் வே -6 into -2, 6 2s are 12 மைனஸ் இன்ட்டு மைனஸ் சேம் சைனுங்கிறதுனால ப்ளஸ் தான் வரும். தென் 6 divided by 2, 6 divided by 2 ஆன்சர் இஸ் 3. ரெண்டுமே சேம் சைனா இட் will be ப்ளஸ். சேம் வே -6 divided by -2 அகெயின் 6/2 3 மைனஸ் divided by மைனஸ் ப்ளஸ். ஏன்னா சேம் சைனுக்கு எல்லாமே ப்ளஸ் தான் வரும். இப்போ அதே மாதிரி லெட் us see the different sign. ஸோ டிஃப்ரெண்ட் சைனுக்கு பார்க்கும்போது இதே நம்பர் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் -6 into 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்து 6 into -2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் தென் -6 divided by 2 and then 6 divided by -2. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். சேம் வே இப்போ டிஃப்ரெண்ட் சைன் மல்டிப்ளை பண்ணால் எப்படி இருந்தாலும் 6 into 2 will give us 12. பட் ஹியர் ஒரு பக்கம் மைனஸ் இருக்குது, ஒரு பக்கம் ப்ளஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் சைன் வரும்போது ஆன்சரில் மைனஸ் வில் கம். இங்கே ப்ளஸ் வரா மாதிரி இங்கே ஆன்சரில் மைனஸ் வரும். ஸோ -12 and 6 into -2, 6 2s are 12 அண்ட் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். சேம் வே -6 divided by 2 டிவிஷனில் இட் will come 3 அண்ட் ஒரு பக்கம் மைனஸ் இருக்குது, ஒரு பக்கம் ப்ளஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் மைனஸில் வரும். சேம் வே ஹியர் ஆல்சோ 6 divided by -2 ஆன்சர் இஸ் 3 அண்ட் ஒரு பக்கம் ப்ளஸ் இருக்குது, ஒரு பக்கம் மைனஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் மைனஸில் வரும். ஸோ அடிஷன் சப்ராக்ஷனுக்கு எப்படி சேம் கண்டிஷன் இருந்தால் மாதிரி மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கும் சேம் கண்டிஷன் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் சைனாக இருந்தால் ப்ளஸ் வரும், டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் மைனஸ் வரும். அதாவது ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். ரெண்டும் சேம் சைனாக இருக்கா, மைனஸ் மைனஸ், ஸோ அதனால ப்ளஸ். அடுத்து ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். ஸோ இது ரெண்டுமே மைனஸ் இருக்க மாதிரி ரெண்டுமே ப்ளஸ் இருக்குது. ஸோ சேம் சைன் தான் இருக்குது, ஸோ ப்ளஸ் வரும். இதுவே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்படின்னு நான் எடுத்தேன்னா எனக்கு ஆன்சர் மைனஸில் வரும். இல்லை ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு எடுத்தேன்னா எனக்கு இதுவும் ஆன்சரில் வரும், மைனஸ் வரும். ஸோ ஃபஸ்ட் ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் சைனாக இருக்குது நமக்கு கொஷனில். ஸோ சேம் சைன் அப்படின்னும் போது ஆன்சர் ப்ளஸில் வரும். இதே இந்த கொஷின் ரெண்டுமே மைனஸாக இருக்குது, மீன் ஆப்போசிட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கிறதுனால ஆன்சரில் மைனஸ் வரும். ஸோ டிஃப்ரெண்ட் சைன்னா we will get the answer as minus. ஸோ சேம் வே டிவிஷனுக்கும் சேம் ரூல் தான். ஸோ டிவிஷனுக்கு இங்கே நடுவில் இந்த டிவிஷன் சைன் மட்டும்தான் மாறும். அப்பார்ட் ஃப்ரம் தட் மைனஸ் டிவைடட் பை மைனஸ் ப்ளஸ் தான் வரும், ப்ளஸ் டிவைடட் பை ப்ளஸ் தான் வரும், மைனஸ் டிவைடட் பை ப்ளஸ் ஆப்போசிட் சைனுங்கிறதுனால மைனஸ் வரும், ப்ளஸ் டிவைடட் பை மைனஸ் ஆப்போசிட் சைனுங்கிறதுனால அகெயின் மைனஸ் வரும். ஸோ மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எடுத்துக்கும் சேம் கண்டிஷன் தான். சேம் சைனாக ப்ளஸ் வரும், டிஃப்ரெண்ட் சைனாக மைனஸ் வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனை சைன், அதாவது ப்ளஸ் மைனஸ் இந்த ரெண்டு சைன் வச்சு நம்பர்ஸ் வரும்போது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். தேங்க்யூ.